சரியா? ஸோ அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்போ எபிரேயர் 11 1 4. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். சரி, இதுதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ முதல் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ விசுவாசம் அப்படிங்கிற போது அதை ரெண்டு தான் நம்ம பிரிக்கலாம். ஒன்று நேச்சுரல் ஃபெய்த், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த். ஸோ ஃபெய்த் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுறோம். அப்போ விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சிலருக்கு தங்களுடைய தேவைகளை தேவன் பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். நான் நினைக்கிற காரியங்களை தேவன் எனக்கு தந்திரள வேண்டும் என்று சொல்லி தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை, இதை விசுவாசம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைத்து கொள்கிறாங்க. அதே போல் நான் நெடுநாளாக ஏதோ ஒரு காரியத்தை விரும்பி கொண்டு இருக்கிறேன், அது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு சிலர் ஃபெய்த்தை கன்ஃபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இது எனக்கு நடக்கும், இதை கர்த்தர் எனக்கு செய்வார், இந்த காரியத்தை தேவன் எனக்கு வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணும்போது நம்மளுடைய காரியங்கள் நடந்தேறும். தேவன் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவாருங்கிறத அறிக்கை இடும்போது தேவன் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருப்பாங்க. இது எல்லாமே விசுவாசத்துக்குள்ள வருகிறதா நினைத்து கொள்ளுகிற கூட்டத்தார் உண்டு. சபைகளுக்குள்ள எத்தனையோ பேர், சபைன்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்துல கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசம்ங்கிறது வேற வேற லெவல்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்றாரு, விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களை நீங்க குற்றமாய் நிர்ணயிக்காதீங்க, அவர்களை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தங்க விசுவாசத்துல குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம விசுவாசத்துல நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம மற்றவங்களை குறைவுள்ளவர்கள் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா எப்பவுமே ஒரு மனிதர்களுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களை பார்த்து அவங்களுக்கு விசுவாசம் கம்மியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என்னுடைய ஸ்டாண்டர்ட் வச்சு தான் நான் அவங்கள பார்ப்பேன். இப்போ எனக்கு விசுவாசம் ஒரு லெவல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் அவங்கள எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, என் அளவுக்கு இந்த மாதிரி அவங்க இல்லை, இந்த ஸ்டாண்டர்ட்ல அவங்க இல்லை அப்படின்னு. இது என்னோடதுன்னு நான் சொல்லலை, இது மனிதர்களுடைய ஒரு இயல்பு. எந்த ஒரு காரியத்திலையும் விசுவாசங்கிறதுல எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம கூட இருக்கிறவங்கள அந்த மாதிரி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம், நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் வச்சு ஜட்ஜ் பண்ணுவோம். இப்போ வேதம் விசுவாசம் அப்படிங்கிறத என்ன சொல்லுது அப்படிங்கிறத இங்கே ஆசிரியர் சொல்றாரு. ஏற்கனவே நம்ம 10 அதிகாரத்துலையும் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை எப்படிப்பட்டது, புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனோடு உறவாடுவதை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்புறம் பழைய உடன்படிக்கையில இருக்கிற நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீங்க செலுத்துகிற பலிகள் எப்படிப்பட்டது, இயேசு கிறிஸ்துவனுடைய பலி எப்படிப்பட்டது. அதுக்கப்புறம் ஆசாரியத்துவம், நீங்க இந்த ஆரோன் கீழே ஆசாரியத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்க முறைமைகளை செய்து கொண்டு வரீங்க, அது எப்படிப்பட்டது, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவம் எப்படிப்பட்டது. இப்படியெல்லாம் 10 அதிகாரத்திலையும் அவர் சொல்லி முடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, விசுவாசித்தால் போதும், உங்களுடைய கிரியைகள் அல்ல உங்களை நீதிமான்களாக்குகிறது, விசுவாசம் மாத்திரம்தான் அப்படின்னு அவர் சொல்ல போறார். அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, யூதர்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம இப்படி இப்படி இருந்தாதான், இந்தந்த காரியங்களை செஞ்சாதான் அப்படின்னு சொல்லி யூதர்கள் இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் கூட. நம்ம அப்போஸ்தலர்ல பவுல் எருசலேமுக்கு போகும்போது காணிக்கை செலுத்துகிறதுக்கு அவர் செல்லும்போது அங்கேயும் கூட நம்ம பார்க்கலாம், வைராக்கியமான யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டின் காரியங்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, பவுலையும் அங்க இருக்கிறவர்கள் சொல்றாங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடாதபடிக்கு அவங்கள மாதிரி நீங்களும் இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை முடிங்க அப்படின்னு சொல்லி பவுலுக்கு அறிவுரை சொல்றது நம்ம பார்க்கிறோம். அப்ப யூதர்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு புறஜாதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புறஜாதிகளாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் கூட இன்னைக்கும் நம்மளும் என்ன யோசிக்கிறோம், காலையில ஜெபிக்கலைன்னா
வந்து பிரச்சனை. நம்ம வந்து வேதத்தை வாசிக்கலை அப்படின்னா அது வந்து பிரச்சனை. அதே போல் நம்ம காணிக்கை இவ்வளோ செலுத்தலை அப்படின்னா பிரச்சனை. தசம்பாகம் வந்து நம்ம செலுத்தலை அப்படின்னா பிரச்சனை. அதே போல் உபவாசிக்கலைன்னா தேவன் கோவப்பட்டுருவார். இந்த மாதிரி வந்து நம்மளும் கூட புறஜாதிகள் யூதர்கள் அல்லாதவர்களும் கூட ஒரு சில கோட்பாடுகளுக்குள்ள வந்து வாழ்ந்து வந்திருக்கிறோம். அப்போ ஆதியில இருந்தே வந்து தேவன் ஒருவர் இருக்கிறார், இல்லை நம்மளோட பெரியவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கீழ்ப்படியும் போது தான் அவங்களோட இடத்துல இருந்து ஒரு நன்மையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மனிதர்களுடைய இயல்பாகவே இருந்திருக்குது, சுபாவமாகவே இருந்திருக்குது. அதை உடைத்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கடினமான காரியம். அதனால தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களும் சரி யூதர்களும் சரி கிரியைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. விசுவாசத்தை காட்டிலும் கிரியைகள் வேண்டும். அப்போ எங்கெல்லாம் வந்து விசுவாசத்தை தாண்டி விசுவாசமும் கிரியையும் சேர்ந்தாதான் வந்து நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சத்தியம் வந்து தவறானது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய விசுவாசம் கிரியைகளில் வெளிப்படணும். அப்போ அது வந்து தட்ஸ் த ஃப்ரூட் ஆஃப் நம்மளுடைய ஃபெய்த். சால்வேஷனுக்குள்ளே நம்ம வந்து போகும்போது, நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்து நம்ம இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசத்தின் கனி தான் கிரியைகள். அப்போ அது அந்த அந்த கிரியைகள் வந்து நம்மை வந்து பரலோகத்துக்கோ நித்திய ஜீவனுக்கோ தேவனுடைய சமூகத்துக்கோ அழைத்து செல்லாது. இந்த விசுவாசம் தான் வந்து நம்மை அழைத்து செப்போம். அப்போ இந்த உலகத்தில் வந்து நம்ம கிரியைகளை காண்பித்து மற்றவர்களை இந்த விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருகிறதற்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கும் தான் கிரியைகள். இந்த கிரியைகள் நம்ம எப்போ செய்வோம் அப்படின்னு சொன்னால் விசுவாசம் வந்தால் தான் நம்ம கிரியைகளை வெளிப்படுத்துவோம். அப்போ அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தான் உங்களுடைய கிரியைகளே வெளிப்படும். அது நல்ல கனிகளாய் வெளியில் வெளிப்படும். அப்போ அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அங்கே விசுவாசம் குறிக்கப்படலை, கிரியை தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. விசுவாசித்தால் தான் அந்த கிரியை வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல யூதர்களை வந்து கிரியைகள் வேண்டாம், கிரியைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அது நித்திய ஜீவனுக்கு உங்களை அழைத்து செல்லாது. அதே போல தேவனோடு உறவை அது ஏற்படுத்தாது. அதற்கு பதிலாக விசுவாசம் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது 10வது அதிகாரத்தில் அவர் வந்து சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அது பழைய ஏற்பாட்டில் ஆபகுக்குல இருந்து எடுத்து சொல்றார். அதனால விசுவாசம் என்ன அப்படிங்கிறத அவர் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம வேதத்தில் 2-3 இடத்துல பார்த்தோம். 1வது அதிகாரம் 3வது வசனம், எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரசனமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தில் தாங்குகிறவராய் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, ஒரு சப்ஸ்டன்ஸுங்கிறப்போ ஒரு ரியாலிட்டி, ஒரு பொருள், அதுக்கு வந்து ஒரு நிழல் கிடையாது, ஒரு நிஜமான ஒரு காரியம், அதுதான் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் 3வது அதிகாரம் 14வது வசனத்துலேயும் நம்ம வந்து பார்க்குறோம், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இல்லை அது இல்லை, 8வது அதிகாரம் 5வது வசனம், இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் இருக்கிறவைகளுக்கு சாயலும் நிழலுமாய் ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஒன்று ஷேடோ, ஒன்று வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த இமேஜ் அப்படிங்கிறது தான் அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரியாலிட்டிக்குள்ளே வருது. இயேசு கிறிஸ்து வந்து ரியலாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார், தேவன் வந்து ரியலாக வெளிப்பட்டார் அப்படிங்கிறது தான் நம்ம சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபெய்த் அப்படிங்கிறது வந்து நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்கு. ஆங்கிலத்தில் வந்து இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ். ஃபெய்த் வந்து இட்ஸ் அ சப்ஸ்டன்ஸ். அது ஏதோ ஒன்று ஒரு காரியம், ரியல் இல்லாத ஒன்று இல்லை. நம்பப்படுகிறவைகள் அப்படின்னு சொல்லும்போது எதையும் கொஞ்சம் நம்ம நம்புகிறோம். அதனுடைய உறுதி அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை விசுவாசம் குறைக்கிறது. அப்போ நான் வந்து ஏதோ ஒன்று ஆசைப்படுகிறேன், அதை நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறதல்ல விசுவாசம். விசுவாசம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புகிறோம் ஒரு சில காரியங்கள். எதை நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி அவர் சொல்லுகிறார்.
தேவன் ஒருவர் உண்டு என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நித்திய ஜீவன் அவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். இதெல்லாம் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல ரியலாக இருக்குது. அதையெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல நேச்சுரல் ஃபெய்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த்னு ரெண்டு இருக்கு. நேச்சுரல் ஃபெய்த் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு சர்ச்சுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது நேச்சுரல் ஃபெய்த். இவங்கெல்லாம் ரெகுலராக வருவாங்க, நம்மளுக்கு தெரியும், அப்போ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் ஃபெய்த். அதே போல் இந்த ஹோட்டலுக்கு போகிறோம், இந்த சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால அது ஒரு நேச்சுரல் ஃபெய்த். அப்போ இந்த பொருள் எனக்கு கிடைக்கும், நான் இதை ஆசைப்படுகிறேன், இதை நான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது நேச்சுரல் ஃபெய்த். அதை கொண்டு போய் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த்துக்குள்ளே மிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான். தேவன் ஒருவர் இருக்கிறாரு, தேவனோடு நான் உறவாடணும், தேவன் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறாருன்னு சொல்லும்போது அவரோடு கூட தான் திரும்ப நான் போய் இருக்க போகிறேன். அப்போ அந்த ஒரு உறவை தேடி என்னுடைய இருதயம் அது ஒன்று இருக்குது, எங்கேயோ ரியலாக ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்புதில்ல, அதுதான் ஃபெய்த். அப்போது ஃபெய்த்துங்கிறது நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம விசுவாசிகளாக இருக்கோமா அப்படிங்கிறதே தெரியும். மற்றபடி இந்த உலகத்தில் நம்ம ஜெபிக்கிற போது தேவன் கொடுக்குற காரியங்கள் அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்குறார். நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். நம்மளுடைய விசுவாசத்தின்படி அவர் கொடுக்கிறது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம அவர் மேலே விசுவாசம் வைக்கிறோம், அவர் எல்லாவற்றையும் தருவார், அவர் எனக்கு நன்மையானதை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது எது என்னுடைய ஃப்யூச்சர்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய ஃப்யூச்சரை அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கிறார். இப்போ நான் என்னுடைய விசுவாசத்தை கன்ஃபர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த காரியம் எனக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஸோ அது கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி நான் சொல்லும்போது அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதுதான் விசுவாசம் அப்படின்னு. அப்போ அது கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி சொல்லும்போது அது என்னுடைய சித்தம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஆசை, எனக்கு இது நடக்கணும், என் பிள்ளைங்களுக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃப்யூச்சரை நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது தேவன் டிசைட் பண்ணல. தேவன் டிசைட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ நான் அதை டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நாமளே மனிதர்கள் குறைவுள்ளவர்கள். நம்முடைய ஃப்யூச்சரில் நம்ம எது இருந்தால் நல்லா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு பிளானில் நம்ம போகிறோம். அப்போ அதை விசுவாசம்னு சொல்லக்கூடாது. தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்யூச்சர் எனக்கு என்னன்னு தெரியாது, அவர் எது செய்தாலும் நன்மையானதை செய்வார். என் பிள்ளைகளை குறித்தோ என்னோட குடும்பங்களை குறித்தோ அவர் எது செய்தாலும் நன்மையானதை செய்வார். அப்போ அது விசுவாசம் இல்லை. விசுவாசம் அப்படிங்கிறது நித்திய ஜீவனை குறித்தானது, ஸ்பிரிச்சுவல் காரியங்களை குறித்தானது, தேவனோடு உறவாடுகிறதுக்கான காரியங்களை குறித்தானது தான் விசுவாசம். அதை தான் நம்ம கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம திரும்ப கிரியைகளில் விழுந்துருவோம். அதுதான் இங்கே ஆசிரியர் சொல்ல வருகிறார். ஏன்னா இந்த லெட்டர் யாருக்கு எழுதப்பட்டது? ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஜூஸ்க்கு எழுதுறாங்க. அந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, நல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நல்ல சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள் தான். அவங்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது தான். அநேக அற்புதங்களை அவங்க பார்த்தாங்க தான், உபத்திரவங்களுக்குள்ள இருந்தாங்க தான், நிந்தனைகளுக்குள்ளாக இருக்கும்போது வைராக்கியமாக இருந்தவர்கள் தான். ஆனால் சில உபதேசங்கள் வரும்போது, சில பயங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் தீவிரமாக இருக்கும்போது தேவன் தாமதிக்கிறாருங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறப்போ அவங்க பேக்ஸ்லைடாக பார்க்குறாங்க, பின்வாங்கி போகிறவர்களாய் காணப்படுகிறாங்க. அதுக்கு தான் ஆசிரியர் விசுவாசத்தை குறித்து எழுதுறார். நம்ம ஜஸ்ட் ஒரே லைனில் நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய விசுவாசம் என்னன்னு தெரிலன்னா நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்து காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம எதை காண்கிறோமோ அதை என்னால் நம்ம நம்பிக்கை வைக்கவே தேவையில்லை. நம்ம ஒரு காரியம் நம்ம முன்னாடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, நம்ம அதை நம்புவோம். நான் காணப்படாதவைகள் அப்படின்னு சொல்லும்போது அகெயின் அது ஸ்பிரிச்சுவல் காரியங்கள். பரலோகம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, தேவன் எப்படி இருப்பான்னு தெரியாது, தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டித்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை யாரும் கேட்டது இல்லை. அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம். தோமா சொல்லுகிறார், நான் பார்த்தா தான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்போது. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்து வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ கண்டு விசுவாசித்தா, காணாதும் என்னை காணாமலே விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள், அந்த மாதிரி அவர் சொல்றார். அப்போ நம்ம இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை கண்டதில்லை, ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப நம்முடைய விசுவாசம் யாருக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறது. என்ன விசுவாசம் இருக்கிறது? தேவனோடு நான் உறவாடுவேங்கிற ஒரு நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இங்க காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு தமிழ்ல கொடுத்துருக்கு. ஆங்கிலத்துல அது என்ன அப்படின்னா ஒரு கன்விக்ஷன்.
என்னுடைய இருதயத்துக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது, ஒரு கன்விக்ட் ஆகிறேன், என் மனசு வந்து சொல்லுது, ஒன்று இருக்குது, காரியங்கள் இருக்குது. என்ன இருக்கு? பரலோகம்னு ஒன்று இருக்கு, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு, தேவன் ஒருவர் இருக்கிறார், நான் அவரோடு கூட உறவாடுவேன். நான் வந்து இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருந்துட்டு போகலாம். நம்ம நிறைய நேரத்துல வந்து தப்பு பண்ணும்போது நம்ம மனசு வந்து உறுத்துது, ஐயோ இது வந்து தப்பு பண்ணிட்டோம், இது தேவனுக்கு பிரியமில்லாதது அப்படின்னு சொல்லி. அது தண்டனை தந்துருவாரு அப்படிங்கிற எண்ணத்துக்காக இல்லை, அவர் மேல வைத்திருக்கிற அன்புனால நம்மளுக்கு மனசு வந்து உறுத்துது, நம்ம அப்படி இருக்க வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம போராடுறோம். அந்த போராட்டம் எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, எனக்குள்ள ஒரு கன்விக்ஷன் இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது, என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது, எனக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்வு கிடைக்க போகுதுங்கிறதுக்காக தான் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, மனது உறுத்தப்பட்டு அவரிடத்துல போய் நம்ம மன்னிப்புக்கு நிற்கிறோம். அப்ப அந்த கன்விக்ஷன் இந்த இடத்துல காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. இங்கிலீஷ்ல வந்து அது ஒரு எவிடன்ஸ் இல்லைன்னா கன்விக்ஷன். இப்போ எவிடன்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ப்ரூஃப், எனக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, நான் பார்க்கவே இல்லை. அப்போ எது ப்ரூஃப் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை தான் ப்ரூஃப், ஏசு கிறிஸ்து தான் எனக்கு வந்து ப்ரூஃப். அப்போ இந்த எவிடன்ஸ் கன்விக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து இந்த 11வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் உள்ள 2வது பகுதியில் நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறது. அப்போது நம்மளுக்கு வந்து எவிடன்ஸ் நம்ம ஏற்கனவே முந்தின அதிகாரங்களில் பார்க்கும்போது பார்த்தோம், ஏசு கிறிஸ்து தான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் இப்போ கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறதே நம்மளுடைய விசுவாசம் தான், ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த் தான். மற்றபடி வந்து எனக்குள்ள தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது அப்படின்னு சொன்னால், இன்னும் நான் தேவனை அறிந்து கொள்ளலை, அறிந்து கொள்ளுகிற விதமாய் நான் அறிந்து கொள்ளலை. ஏன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உறுதின்னு சொல்லும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சப்ஸ்டன்ஸ் இட்ஸ் ரியல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அது வந்து ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால அந்த அஷூரன்ஸ் வந்து எப்பவும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கணும், எனக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் அவருடைய சத்தத்தை கேட்கிறது போல நம்மளுக்கு இருக்காது, சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்மளோட பேசுறது போல இருக்காது, சில நேரத்தில் வந்து அவருடைய பிரசன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். அது மனிதர்களுடைய இயல்பு, அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அவரோடு கூட எப்பொழுதும் வந்து நம்ம உறவாடி கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மளுக்கு அந்த உறுதியை கொடுப்பார். அப்போ இந்த காரியங்கள், இந்த 2 காரியங்கள் தான் வந்து இந்த முதல் வசனத்தில் பார்க்குறோம். ஒன்று வந்து ஃபெய்த், இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். அப்புறம் ஃபெய்த், இட் இஸ் அ வந்து கன்விக்ஷன் ஆர் எவிடன்ஸ் அப்படிங்கிறத தான் வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். அதனாலே அந்த ஃபெய்த்னால அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 11வது அதிகாரம் ஃபுல்லாக வந்து பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களை குறித்து தான் ஆசிரியர் சொல்ல போறார். ஏன் சொல்ல போறாருங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல எபிரேயர் புத்தகத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்வளவு சுப்பீரியர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ உங்களுடைய அவங்க பழைய ஏற்பாடை தானே வந்து முழுவதுமாய் நம்பி அதுல இருக்கிறாங்க, ஊறி போய் இருக்கிறாங்க. அப்போ அதுல இருக்கிற ஆட்களை வைத்து அவர் வந்து விளக்கத்தை கொடுக்க போறார். அப்ப அவர் சொல்றாரு, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப இந்த முதல் 2 வசனத்துல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று நேச்சர் ஆஃப் ஃபெய்த், இன்னொன்று வந்து த டெஸ்டிமனி ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தினுடைய தன்மை, விசுவாசத்தினால் வருகிற சாட்சி, இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய லைஃப்லையும் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிந்தாதான் நான் விசுவாசிக்கிறேனாங்கிற சாட்சி எனக்குள்ள இருக்கும். நான் விசுவாசிக்கிறேங்கிற ஒரு திட நம்பிக்கையில் நான் வந்து நிற்க முடியும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்க முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனால? விசுவாசத்தினால. இதை யாருக்கு இவர் சொல்றாரு? யூதர்களுக்கு சொல்றாரு. யூதர்கள் கிரியைகளை தான் முக்கியப்படுத்தி இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன, அந்த நியாயப்பிரமாணத்துல ஊர் இருந்ததுனால இவங்களுக்கு என்ன மறந்து போச்சு அப்படின்னு சொன்னா, நோவா வந்து நீதிமானா இருந்தா எப்படி அப்படின்னு சொன்னா, நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கிறது. ஆனா அவங்க அதை வந்து மறந்து போனாங்க. அதே போல ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு இருக்குது. ஆனா அவங்களுக்கு அது மறைக்கப்பட்டு போய் இருக்கிறது. அப்ப அவங்க நியாயப்பிரமாணம், மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்துல முழுவதும் இருக்கிறதுனால இருக்கிற முன்னாடி இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மறந்து போய் இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் அவர் வந்து சொல்ல போறாரு, நற்சாட்சி பெற்ற அந்த முன்னோர்கள் எப்படி அவங்க வந்து நற்சாட்சி பெற்றாங்கன்னு சொல்லித்தான் 11வது அதிகாரம் முழுவதும். விசுவாசத்தினால தான் நற்சாட்சி பெற்றார்கள். அது எப்படி அப்படிங்கிறத அவர் சொல்றார். 3வது வசனம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்றாரு. எங்க ஸ்டார்ட் பண்றாரு? ஜெனிசிஸ், ஆதியாகமத்துல அந்த சிருஷ்டிப்பின் காரியங்கள்ல இருந்து ஆசிரியர் வந்து விளக்க போகிறார். விசுவாசத்தினாலே
நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய வார்த்தையினால உலகம் உண்டாக்கப்பட்டதுன்னு இவங்களுக்கு ஏன் சொல்லணும்னா, அந்த காலத்துல கிரேக்கர்கள் வந்து அவங்க பிலாசபர்ஸாக தான் இருந்தாங்க. அந்த வாழ்க்கை தத்துவங்கள், உலகம் எப்படி தோன்றினது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்மளே சயின்டிஸ்ட் நிறைய பார்க்கும்போது, அந்த கிரீக் சயின்டிஸ்ட் அவங்களுடைய தியாலஜி ஃபிலாசபி புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, அநேக தேவர்களை அவங்க வந்து வழிபட்டு வந்தாங்க. அவங்களுடைய தேடுதலே எப்படி இருந்ததுன்னா, உலகம் எப்படி வந்தது, தேவன் யாரு, எப்படி மனிதர்கள் இருந்தாங்க, மனிதர்களுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரியான காரியங்களை தான் வந்து அவங்க கற்றுக்கொண்டே இருப்பாங்க. பவுல் கூட வந்து சொல்வாரு, யூதர்கள் வந்து இதை தேடினாங்க, கிரேக்கர்கள் வந்து இதை தேடினாங்க அப்படின்னு சொல்லி வந்து பவுல் சொல்வார். அப்போ கிரேக்கர்கள் வந்து அந்த காலத்துல ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோமர்கள் முதல்ல கிரேக்க ராஜ்யம் இருந்தது, அதுக்கப்புறம் ரோம ராஜ்யம் வருது. அப்போ இந்த கிரேக்கர்கள் ரோமர்கள் இவங்கெல்லாம் இருக்கிற டைம்ல தான் இந்த யூதர்களும் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்குள்ள வருகிற குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏகப்பட்ட தியரி வந்து இருக்குது, உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. இப்ப நம்மளுக்கே வந்து தெரியும், குரங்குல இருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளும் கூட படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய காலத்துல அநேக தியரிஸ் வந்து இருந்ததுனால ஆசிரியர் வந்து இந்த இடத்துல அவர் சொல்றாரு, விசுவாசத்தினால தான் நம்ம யூதர்களாகிய நாம், ஏன்னா யூதர்களுக்கு வந்து சிருஷ்டிப்பின் காரியங்கள் எல்லாம் தெரியும். உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஏற்கனவே நம்ம உலகங்கள்னா என்னன்னு பார்த்துருக்குறோம். அந்த உலகத்தின் செயல்பாடு, உலகம் எப்படி சஸ்டெயின் ஆகி நிற்கிறது, இந்த பூமி எப்படி சஸ்டெயின் ஆகி இருக்கிறது, இந்த பூமியை தாண்டி இருக்கிற காரியங்கள், நம்ம கண்களுக்கு தெரியாத அநேக காரியங்கள் வந்து எப்படி நிலைப்பாட்டுக்குள்ள செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தேவனுடைய வார்த்தையினால தான் அப்படிங்கிறது வந்து இங்க சொல்றாரு. அந்த தேவனுடைய வார்த்தையே வந்து இயேசு கிறிஸ்துவானவர் தான் அப்படிங்கிறதையும் வந்து இவர் சொல்ல போறார். அப்ப தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. நீங்க இப்ப பார்க்கிற காரியங்கள் எல்லாம், அதாவது இந்த கிரியேஷன், ஹோல் கிரியேஷனும் வந்து எதுலயோ வந்து தோன்றி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அப்போ எவ்ரி திங் வாஸ் கிரியேட்டட் ஃப்ரம் நத்திங் அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னா அந்த காலத்துல என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ஏதோ ஒரு சில ஸ்பேஸ்ல என்னெல்லாமோ இருந்த மாதிரியும், அதுல இருந்து பூமி உண்டான மாதிரியும், இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லி தேவனுடைய தன்மையை குறைக்கிற ஒரு கூட்டத்தார் வந்து இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில வந்து இவர் வந்து சொல்றாரு, படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளா உண்டாகவில்லை. அப்போ எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது எப்படி அப்படின்னா, ஒன்றுமில்லாமையிலிருந்து தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல சொல்றார். அப்ப ஆதியாகமத்துல வந்து நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமத்துக்கு வரப்போகிறாரு, அங்க வந்து பார்க்கிறோம் எப்படி வந்து தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த வசனம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறார். அப்ப இந்த வசனங்கள்ல 3 காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து ஆபேலினுடைய பலி வந்து மேன்மையான பலி, ரெண்டாவது வந்து ஆபேல் நீதிமான் அப்படின்னு பார்க்கிறோம், மூன்றாவது வந்து என்ன அப்படின்னா அவர் இன்னும் பேசி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை குறித்து சொல்லப்படலை. சிருஷ்டிப்பின் காரியம் முடியுது. அதை அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் எல்லாம் உண்டாகப்பட்டது, எல்லாம் வந்து ஒன்றுமில்லாமையிலிருந்து சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே நம்ம எப்படி நம்புறோம்னா, விசுவாசத்தினாலே நம்ம வந்து அதெல்லாம் நம்புறோம். சரி, இப்போ ஆதாம் ஏவாளை பத்தி சொல்லலை, அதுக்கப்புறம் வந்து ஆபேலை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஏன் ஆதாம் ஏவாளை பத்தி சொல்லப்படலை அப்படின்னு சொன்னா, அவர்கள் வந்து தேவனோடு கூட உறவாடி கொண்டு இருந்தாங்க. தேவன் அவர்களுக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்திருந்தார். அவங்க வந்து மகிமையில நம்ம இனிமே எப்படி இருக்க போறோமோ அதையெல்லாம் வந்து அவங்க அனுபவித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவன் ஒரு சில காரியங்களை வந்து கொடுத்திருந்தார். தன்னுடைய காரியங்களையும் அவர் வெளிப்படுத்தி இருக்க கூட, அவங்க கூட ரெகுலரா அவர் பேசி கொண்டிருந்தார். ஒரு கம்யூனியன்ல வந்து அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவங்க வந்து விழுந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க தேவனோடு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். அப்படின்னாலும் ஒரு ஐக்கியம் வந்து அவர்களுக்குள்ள இருந்திருக்கு. இப்ப விழுந்து போனதுக்கு அப்புறம் பிறந்த மனிதன் தான் வந்து ஆபேல். அப்போ தேவன் வந்து சொல்லுகிறார், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி. அப்போ உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு சொல்லும்போது பகை உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசினுடைய வித்தும் வந்து இந்த உலகத்துல வர ஆரம்பிக்குது. தேவனுடைய வித்து அப்படின்னு சொல்லும்போது தேவன்
வந்து ஒரு இரட்சகரை அனுப்பி, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் தண்டனை, ஆதாம் அண்ட் ஏவாளுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுகிறது. ரெண்டு பேரும் வந்து வெளியே அனுப்பப்படுறாங்க. அப்படி அனுப்பப்படும் போது தேவன் ஒரு சில காரியங்களை சொல்லி வெளியில அனுப்புறார். அப்படி அனுப்புற நேரத்துல வந்து ஏவாளுக்கு என்னென்ன காரியம் நடக்கும், ஆதாம் எப்படி எப்படி இருக்கணும், அந்த சாத்தானுக்கு உரிய அஹ், சாபம் என்ன, இதெல்லாம் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு இரட்சகர் வந்து வருவார் அப்படிங்கிறது தான் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால யூதர்களுக்குள்ள என்ன இருந்துதான் அப்படின்னு சொன்னா, மேசியா இரட்சகர் ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்களுக்கு வந்து ஆம், நமக்கு நமக்கிட்ட அந்த மேசியா பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருந்ததா வந்து சொல்றாங்க. இந்த ஏவாளை முதல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு ஒரு குமாரன் பிறக்கும்போது, காயின் வந்து பிறக்கும்போது, அந்த காயின் அப்படிங்கிறதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, டு கெட் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அதனுடைய ரூட் வேர்டை வச்சு அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா டு கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா தேவனிடத்திலிருந்து ஒருவனை பெற்றுக்கொண்டேன். எதற்கு அப்படின்னா, இவன் மேபி வந்து ரட்சித்து திரும்ப தேவனோடு உள்ள ஒரு கம்யூனியனை உண்டு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்குது. அதனால அவங்க வந்து காயின் அப்படின்னு சொல்லி பெயரிடுறாங்க. ஏன்னா தண்டிக்கப்பட்டு வெளியில வந்துட்டாங்க, ஆனா இன்னும் வாஞ்சிக்கிறாங்க தேவனோடு இருப்பதை. ஆனா அவங்களுக்குள்ள பாவம் வந்தாயிடுச்சு. இப்போ இவங்க வந்து தேவனோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்திரீயின் வித்து தான் வந்து ஜெயத்தை கொடுக்கணும். அப்ப அந்த ஸ்திரீயின் வித்து வந்து யாரு அப்படின்னு சொன்னா காயின் அப்படின்னு சொல்லி ஏவாள் எதிர்பார்த்திருக்க கூடும். அதனாலதான் அவங்க அந்த பேரை வைத்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த காயின் வந்து பிறக்கிறாரு. ஆனா காயின் வந்து நம்ம பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கை வந்து அவர் ஒரு கொலை செய்து அவர் கொலை பாதகனா இருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ அடுத்து வந்து இவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஆபேல் பிறக்கிறாங்க. ஆபேல் பிறக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வீக்னஸ் இல்லைன்னா வேனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது மாயை இல்லைன்னா ரொம்ப பலவீனம் அந்த மாதிரி. அப்படின்னா என்ன அதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஆதாமும் ஏவாளும் வந்து மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறத குறிக்குது. அவங்க வந்து ஒரு அவங்களுடைய லைஃப் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சோர்வுக்குள்ள இருக்கிறதை குறிக்கிறது. தேவனிடத்துல இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிறத அது வந்து குறிக்குது. அப்ப அப்படிப்பட்ட சோர்வுல ஆபேல் அப்படின்னு சொல்லி பெயரிடுறாங்க. இப்ப காயின் ஆபேல்ல வந்து யாராவது ஒருவர் மீட்டு நம்ம மறுபடியும் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு வர்றாங்கங்கிறத அந்த பெயர் வைத்திருக்கிறதுல வந்து நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து வசனம் சொல்லுகிறது, ஆபேல் காயினோட பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்களுடைய பீரியட்ல, யூதர்களுடைய பீரியட்ல வந்து என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, அது யூதர்களுடைய பீரியட்ல அதுக்கப்புறமும் கூட உலகம் வந்து சிருஷ்டிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. ஆதாம் ஏவாளை வந்து வெளியே துரத்துனதுக்கு அப்புறம் அவங்க வந்து காட்டுமிராண்டித்தனமாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிவிலைசேஷன் ஒன்று இல்லை. அந்த மாதிரி ஒரு தியரியெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து கிறிஸ்தவர்களும் சரி யூதர்களும் சரி என்ன சொல்கிறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் தேவன் வந்து ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்தில், ஏதேனில் இருக்கிற அந்த தோட்டத்தில் வைத்து தோட்டத்தை பண்படுத்தவும் அதை வந்து சீர்படுத்தவும் சொல்லி தேவன் அந்த இடத்துல வைக்கிறார். அப்போ அதே போல அனிமல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட விட்டு பெயர் வைக்க சொல்றார். அப்ப எல்லாம் ஞானமும் உடையவர் தான் வந்து ஆதாமா இருந்திருக்க முடியும். ஏன்னா தேவனோட அவர் இருக்கிறார். அதே போல ஏவாள் ஆதாம் ரெண்டு பேருக்கும் தேவன் எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம ஆதியாகமம் 4வது அதிகாரத்துல பார்க்கிறோம், ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லி, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொல்லி பெயர் வைக்கிறாங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றாள். அவன் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம், பலி செலுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பலி செலுத்தணும் இல்ல காணிக்கை, தேவனை கனப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம பார்க்கிறோம், ரெண்டு பேரும் காணிக்கையை கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு இடம் குறிக்கப்பட்டு இருக்கிறது. அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க இருந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு அவங்க வந்து காணிக்கையை கொண்டு வருகிறாங்க. அப்போ ஒரு பிளேஸ் ஃபார் வர்ஷிப், தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதே போல சில நாட்கள் சென்ற பின்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கிலீஷ்ல வந்து அட் தி எண்ட் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு டைம், டைம் ஃபார் வர்ஷிப். நம்மளுக்கும் வந்து நம்ம ஆராதிக்கும் போது
தேவனுக்குன்னு ஒரு நேரத்தை செலுத்துகிறது நல்லது. அதே போல் ஒரு இடம் அவருக்கு என்று நம்ம வைத்து அதில் பீஸ்ஃபுல்லாக அவரோடு கூட உறவாடுகிறோம். அப்போ இந்த இடத்துல டைம் ஃபார் வர்ஷிப் நம்ம பார்க்குறோம். அப்புறம் பிளேஸ் ஃபார் வர்ஷிப். அதுக்கப்புறம் எதை செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும். அப்போது த வே டு வர்ஷிப், என்ன விதத்தில் நம்ம தேவனை அணுக வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்க்குறோம், ஆதாம் ஏவாளை வெளியில் அனுப்பிட்டு அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேருபீன்கள் வைக்கப்படுகிறது. அப்போ அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கேருபீன்கள் வைக்கப்படுகிறது. அதே தான் வாசஸ்தலத்தில் பார்க்கும்போது திரைச்சீலையில் வந்து கேருபீன்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டியில் கேருபீன்கள் இருக்கிறது. அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டிங்கிறது இப்போ நம்மளுக்கு கிருபாசனம் அப்படிங்கிறத இருக்கிறது. அப்போ இதில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தேவன் வந்து ஒரு திரை வைத்திருந்தாலும் அவர்களோடு உறவாடுவதற்கு அந்த காலத்திலிருந்தே அவருடைய கிருபை மேலானதாக இருந்தது. அது இந்த யூதர்களுக்கு தெரியல. அவர் வந்து தேவன் வந்து மனிதர்களோட பேசிக்கொண்டு தான் இருக்கிறாரு, உறவாடுவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாருங்கிறது இந்த யூதர்களுக்கு தெரியல. அப்போ கிரியைகள் சரியில்லைன்னா தேவன் தண்டிக்கிறவர் அப்படிங்கிறது மாத்திரம்தான் இவங்களுடைய மனதில் இருந்தது. இப்போ இந்த ஆபேலுடைய கதையை வைத்து இவர் வந்து சொல்றாரு, அந்த பலி மேன்மையான பலி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எதை பலி செலுத்த வேண்டும், எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆதாம் ஏவாள் மூலமா கண்டிப்பா காயின் ஆபேலுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அப்போ முதல்ல காயின் தான் வந்து பலியை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய இருதயம் வந்து சரியானதா இல்லை. அப்போ என்ன பலியை நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறத தாண்டி இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆஹ், பார்க்கிறார் தேவன். அப்போ விசுவாசத்தின் வெளிப்பாடாக தான் ஆபேல் என்ன பண்றாருன்னா, மேன்மையான பலி அப்படின்னு சொல்லும்போது அந்த அவர் கொண்டு வந்த காணிக்கை, ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லும்போது, கொழுமையானவைகளை கொண்டு வந்ததுனால அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய இருதயம் உண்மையாய் அவரை விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய பெற்றோர்களிலிருந்து கேள்விப்பட்டு அவர் வந்து அதை செய்கிறார். அவர் தேவனை பார்த்ததில்ல, தேவனோட உறவாடலை. ஆனால் அவர் வந்து கேள்வி, நம்ம வேதத்தில் பார்க்குறோம், விசுவாசம் வந்து கேள்வியினால் வரும் அப்படின்னு சொல்லி, கேட்கறதுனால விசுவாசம் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தையை ஆதாம் ஏவாள் மூலமாய் கேட்ட ஆபேல் அதை விசுவாசித்து கிரியையாய் அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். எப்படின்னா, தலையீற்றுகளை கொண்டு வரும்போது அவருடைய இருதயம் தேவனை விசுவாசிக்கிறது, இருதயம் தூய்மையானதாக இருக்கிறது. அதனால தான் அந்த பலி வந்து எப்படிப்பட்ட பலி அப்படின்னா மேன்மையான பலி அப்படின்னு சொல்லி இங்க ஆசிரியர் சொல்றார். அப்போ ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இதுதான் விசுவாசம், இதுதான் வந்து கிரியை. விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் கிரியை அப்படின்னு யூதர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ ஏற்கனவே அவர் வந்து சொல்லிட்டார், முன்னோர்கள் வந்து நற்சாட்சி பெற்றார்கள். அப்போ ஆபேல் எப்படி வந்து சாட்சி பெற்றான், நீதிமான் அப்படிங்கிறது தான் நற்சாட்சி. அப்போ நம்ம வந்து இப்போ நற்சாட்சி பெற்றிருக்கிறோமா அப்படின்னா, ஆமாம், நம்ம நீதிமான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம வந்து நற்சாட்சி பெற்றிருக்கிறோம். யார் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்ம வந்து விசுவாசம் வைத்திருக்கிறோம். அப்போ நம்மளுடைய கிரியை கண்டிப்பாக வெளிப்பட்டு ஆகணும். அதனால தான் தெய்வம் சொல்கிறாரு, கனி கொடுக்கும்படியாக தான் உங்களை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கனி எப்போ கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், இந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்தால்தான். என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் இப்படி இப்படி நடக்கணும், அதனால நான் தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறேன்னா அது விசுவாசம் அல்ல. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்க விசுவாசம் அது அல்ல. அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது நம்ம ஆம், என்னது நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ஃபெய்த். திஸ் இஸ் நாட் நேச்சுரல் ஃபெய்த். அப்போ நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். எங்க கொடுத்தார்? அவர் வந்து காயின்ட்டு வந்து பேசும்போது சொல்றார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் ஆசைப்படியில் படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ நீ நன்மை செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, ஆபேல் வந்து நன்மை செய்தான், அவருடைய காணிக்கையை நான் அங்கீகரித்ததுக்கு ரீசன் என்னங்கிறத தேவன் அங்கே சொல்றாரு. அதே போல அந்த இடத்துலையும் தேவன் கிருபை உள்ளவராய் இருந்ததுனால அந்த இடத்துல அவனுடைய அந்த காயினுடைய மிஸ்டேக்கை வந்து அவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல காயின் வந்து மனம் திரும்புறதுக்கு இறங்கி வரல. அப்போ தேவன் எல்லா இடத்துலையும் வந்து கிருபை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்கிறதற்கு முதல் மனிதன், அந்த வித்து ஆபேல், ஆதாமுடைய மகனாகிய அந்த ஆபேல் மூலமா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு ஆசிரியர் வந்து இங்க காண்பிக்கிறார். அப்போ அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அவருடைய விசுவாசம்,
அவருடைய விசுவாச வாழ்க்கை வந்து இன்றைக்கும் யூதர்களும் சரி நம்மளும் சரி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எது அவருடைய ஆபேலுடைய மரணம் வந்து எதை பேசுகிறது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நீதிமானும் மரித்தாலும் பிழைப்போம், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறார். அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் வந்து இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், சிருஷ்டித்தார் தேவன் எல்லாரையும். அப்புறம் அவங்க பாவம் பண்ணாங்க, விழுந்து போனாங்க. தேவனுடைய வார்த்தையினால தான் எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. ஆனா மரித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஆபேல் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆபேல் வந்து என்ன காண்பிக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையினால் அவர் என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, அவர் நீதிமானாய் மரித்தார், தேவனை விசுவாசித்தார் அப்படிங்கிறது மரித்தார். அப்ப இன்றைக்கும் நம்ம அதை குறித்து பேசுறோம் அப்படின்னு சொன்னா ஆபேல் பேசுகிறதாக இவர் வந்து இந்த இடத்துல சொல்றார்.